நடிகர் விஜய் நடித்த திரைப்படம் ரீ ரிலீஸ். தமிழகம் முழுவதும் ரீ ரிலீஸ் செய்யப்பட்ட இந்த திரைப்படம் இன்று வெள்ளிக்கிழமை 27ஆம் தேதி வெளிவந்துள்ளது. இதோ சென்னையில் உள்ள திரையரங்கில் திரைப்படத்திற்கான ரசிகர்கள் அலை மோதிய போது எடுத்த வீடியோ காட்சி. இது சென்னை குரோம்பேட்டையில் உள்ள வெற்றி திரையரங்கத்தில் ரசிகர்கள் கொண்டாடிவிட்டு திரையரங்குக்குள் சென்று விட்ட பிறகு இதோ பாருங்கள், காலை 9 மணி காட்சிக்கே குவிந்திருக்கும் ரசிகர்கள் பட்டாளம். இது ரசிகர்களுக்கான காட்சி. இன்று முதல் இந்த திரைப்படம் தமிழகம் முழுவதும் வெளிவரும் காட்சி. திரைப்படம் ஜனவரி 15ஆம் தேதி 2016ஆம் வருடம் பொங்கல் தினத்தை முன்னிட்டு வெளிவந்த விஜயின் படம். இது இயக்கியிருப்பவர் அட்லி. இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாக கருதப்பட்ட சூழலில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பிறகு கலைப்புனி எஸ் தானு தயாரிப்பில் ஜிவி பிரகாஷ் இசையமைப்பில் உருவான தெறி. இந்த படத்தில் நடிகர் விஜயுடன் சமந்தா, எமிக்ஸ் ஜான்சன், பேபி நைனிகா. இந்த குழந்தை பிரபல நடிகை மீனாவின் குழந்தை என்பது முக்கியம். வில்லன் வேடத்தில் மகேந்திரன். இப்படி ஒரு படம். நேர்மையான காவல்துறை அதிகாரி, அவருடைய தாயாக ராதிகா சூப்பராக நடித்திருப்பார். அட்லி இயக்கத்தில் வெளிவந்த இந்த படம் கலைப்புலி தானு தயாரித்திருப்பார். அதிரடி, ஆக்ஷன், சென்டிமெண்ட் நிறைந்த இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி படம். விஜய் 3 வித்தியாசமான பரிமாணங்களில் ஜோசப் குருவிலா, விஜய்குமார், தர்மேந்திரா போன்ற பேர்களில் நடித்திருப்பார். இத்திரைப்படத்தில் ஜித்து ஜிலாடி, என் ஜீவன், செல்லக்குட்டி போன்ற பாடல்கள் மிகவும் பிரபலம். இயக்குனர் மகேந்திரன் வில்லனாக பிரமாதமாக நடித்திருப்பார். அட்லியின் இந்த படம் மாபெரும் வெற்றி படம். இந்த படம் ஒரு போலீஸ் அதிகாரியை பற்றிய கதை, பழிவாங்கும் கதை என்றாலும் குடும்பம், சென்டிமெண்ட் என பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய விஜயன் தெறி. இதோ பாருங்கள், திரை அரங்கின் உள்ளே தெறி திரைப்படம் 9 மணி காட்சிக்கு ரசிகர்கள் கொண்டாடும் இடம் வெற்றி திரையரங்கம். இதோ பாருங்கள், ஆரவாரம் செய்யும் ரசிகர்கள். இங்கு இசைக்கப்படும் பாடல் காப்பிரைட் இஷ்யூவுக்கு வரும் என்பதால் அதை நாங்கள் மியூட் செய்துவிட்டு ரசிகர்கள் ஆட்டத்தை மட்டும் போட்டிருக்கிறோம். இதோ பாருங்கள், விஜய் ரசிகர்கள், இளைஞர்கள் பட்டாளம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் இருக்கும் காட்சி. இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக 2016இல் பாடல்களும் சூப்பர் ஹிட், சண்டை காட்சிகளில் பிரமாதப்படுத்தியிருப்பார். போலீஸ் அதிகாரியாக வந்திருக்கும் விஜய் பல இடங்களில் நகைச்சுவை காட்சிகளும் அமைக்கப்பட்டிருக்கும். ரவுடிகளிடம் பாடம் எடுக்கும் காட்சி மிக பிரமாதமாக இருக்கும். இதோ வாருங்கள், படம் துவங்க ஆரம்பிக்கும். ரசிகர்களின் ஆரவாரம். வெற்றி திரையரங்கில் ரசிகர்களை குஷிப்படுத்தும் வண்ணம் வண்ண கலர்களால் பேப்பர்கள் தூவப்படும் காட்சி. தற்பொழுது நவீன காலம் ஆதலால் மிஷின்கள் மூலம் இந்த போன்ற கலர் பேப்பர்கள் தூவப்படும் காட்சியை பாருங்கள். ரசிகர்கள் ஆட்டம் நிற்கவில்லை. திரை முழுவதும் விஜயின் மீது இந்த பேப்பர்கள் வருவது போல் காட்சி. இதோ பாருங்கள், கையில் விஜயின் புகைப்படத்துடன் ஆட்டம் போடும் ஒரு ரசிகர். இப்படி ஏராளமான ஆண்கள், பெண்கள் என ரசிகர்கள் கூட்டம் திரையரங்கு முழுவதும். இதோ பாருங்கள், வண்ண லைட் லேசர் காட்சிகள். இப்படி ஏகப்பட்ட லேசர் காட்சிகள் நிறைந்த இந்த திரையரங்கில்
ரசிகர்களை கொண்டாட வைத்தது என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. இதோ வாருங்கள். இந்த படத்தில் நடிகை சமந்தா டாக்டராக நடித்திருப்பார். மொட்டை ராஜேந்திரன் தவிர சிறிய குழந்தையாக நடித்திருக்கும் நடிகை மீனாவின் மகளின் நடிப்பு மிக பிரமாதமாக இருக்கும். சென்டிமெண்ட். ராதிகா, விஜய், சமந்தா, மகேந்திரன், மொட்டை ராஜேந்திரன், நடிகை மீனாவின் குழந்தைகள் என எமிக் ஜாக்சன், இப்படி ஒரு நடிப்பு பட்டாளங்கமே இந்த படத்தில் நடித்து அசைத்திருப்பார்கள். விறுவிறுப்பான காட்சி அமைப்புகளை அமைத்திருப்பார் அட்லி. ஆதலால் தான் இன்றும் இந்த திரைப்படத்திற்கு பெரும் வரவேற்பு. நடிகர் விஜய் நடித்த திரைப்படங்களிலே மாபெரும் வெற்றி படமாக அமைந்த படங்களில் இதுவும் ஒன்று. வெள்ளி விழா கொண்டாடிய தெறி தற்பொழுது மீண்டும் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கிறது தமிழகம் முழுவதும். இப்படத்திற்கு கேரளாவிலும் மிகப்பெரிய வரவேற்பு உண்டு என்பது அனைவரும் அறிந்ததே. என்றாலும் தெறி திரைப்படம் விஜய் ரசிகர்களுக்கு மிகவும் ஸ்பெஷல். மிகவும் சிறப்பான பாடல் அமைப்பை இசை தந்திருப்பார் பிரபல இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ். இந்த படம்தான் ஜி.வி. பிரகாஷின் 50வது இசையமைத்த படமாகும். இயக்குனர் அட்லியின் ஆக்ஷன் மூவி, போலீஸ் அதிகாரி, சண்டை காட்சிகள் போன்றவை மிக பிரமாதமாக இருக்கும். விறுவிறுப்புக்கு பெயர் பெற்ற இந்த திரைப்படம் தற்பொழுது மீண்டும் திரையரங்கில் 2016ஆம் வருடம் ஜனவரி 15ஆம் தேதி வெளிவந்த இத்திரைப்படம் 10 வருடங்களுக்கு பிறகு 2026 பிப்ரவரி 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வெளிவந்த போதும் புதிய படத்துக்கான வரவேற்பு, ரசிகர்கள் ஆரவாரம். அட்லி இயக்கம், ஜி.வி. பிரகாஷ் இசை, தானு தயாரிப்பு. பிரம்மாண்டத்திற்கு வேறு பேரே தேவையில்லை. தானு என்றாலே பிரம்மாண்டம். இதோ படம் துவங்கிவிட்டது. ரசிகர்களின் ஆரவாரமும் கேட்க ஆரம்பித்து விட்டது. அவர்கள் ரசிக்கட்டும் என்று நாமும் இந்த காட்சிகளை உங்களுக்காக படம் பிடித்து வெளியிடுகிறோம். பத்மம் பப்ளிக் சேனல் அனைத்து விதமான பொழுதுபோக்கு அரசியல் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.